We are going to the most excited one. Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Rashmi. Welcome back to our channel Tanisha You. Hope all of you are doing good. லாஸ்ட் பொங்கல் செலிப்ரேஷன் vlogல நான் சொல்லியிருந்தேன் ட்ரிப்புக்கு போகிறோன்ட்டு அண்ட் கெஸ் பண்ணுங்கள் எங்கே போகிறோன்ட்டு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ இந்த vlog நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வரைக்கும் யாருமே கரெக்டாக கெஸ் பண்ணலை. 2 பேர் வந்து மைசூருன்னு சொல்லியிருந்தீங்க. எஸ், ஆன் த வே பேக் டு ஓசூர் நாங்கள் மைசூரில் கொஞ்சம் பார்த்தோம். பட் மைசூர் வந்து எங்களோட மெயின் டெஸ்டினேஷன் இல்லை. ஸோ இந்த vlog நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிய வரும் நாங்கள் எங்கே போகணுன்ட்டு. ஸோ ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு நெக்ஸ்ட் டே, அதாவது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு காலையில் 7 o'clock நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு A to B ஆஹா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் யாருக்கும் பசி இல்லை. பசி இருந்தாலும் யாருமே அங்கே சாப்பிட மாட்டோம். ஏன்னா கர்நாடகா சைட் போகிறோம் அப்படின்னாலே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குன்ட்டு ஒரு இடம் வச்சுருக்கோம். அதுதான் மைசூர் ரோடில் இருக்கிற வைஷாலி ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப முன்னாடியேலாம் தெரியாது. லாஸ்ட் ஒரு 6 yearsஆக தான் தெரியும் எங்களுக்கு. அண்ட் அந்த சைட் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டோம். அங்கே போய் வண்டி பார்க் பண்ண உடனே பசங்களுக்கு எப்போவுமே கண்ணில் படுறது என்னென்னா அங்கே கேஜில் இருக்க ரேபிட்ஸ் தான். அங்கே போய் அந்த ரேபிட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க குட்டீஸ். அங்கே இருக்க செக்யூரிட்டி இமீடியட்டாக கேரட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னார். இந்த கேஜ் வழியாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னுட்டு அவர் ஓப்பன் பண்ணி ஒரு ரேபிட் எடுத்து கையிலேயே கொடுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் விளாண்டுக்கோங்கன்னு சொன்னார். ஸோ 3 பேரும் ரேபிட்டை மாற்றி மாற்றி தூக்கி விளாண்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் மட்டும் அதுக்கு கேரட்டும் கொடுத்துருக்க மாட்டேன், அதை தொட்டிருக்கவும் மாட்டேன். ஏன்னா எனக்கும் பெட்ஸ்க்கும் ரொம்ப தூரம். அதுக்கு 2 reasons. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயம், அண்ட் செகண்டு பிடிக்காது. ஒரு 10 to 15 minutes ரேபிட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காலையில் 7 AM to 11 AM அண்ட் மெனு பயங்கரமாக இருக்கும். இட்லி, வடை, தட்டை இட்லி, காராபாத் இதெல்லாம் வந்து ரெகுலர். அதுக்கு அடுத்து இருக்கிற லெக் சூப், கீமா தோசை, கீமா பூரி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இது எல்லாமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்கே அவைலபிளாக இருக்கும். இந்த குளூருக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப். அண்ட் மெயின் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா பூரி, தோசை அண்ட் அக்கி ரொட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கீமா கொஜ்ஜு அண்ட் நாட்டுக்கோழி குருமா. இந்த கீமா கொஜ்ஜோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம கீமா பூரி, கீமா தோசை ஆர்டர் பண்ணால் கூட இந்த கொஜ்ஜு தான் வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க. பட் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா தோசையும் பூரியும் பிளெயினாக வாங்கிட்டு இந்த கீமா கொஜ்ஜு தனியாக வாங்கியிருக்கோம். ஏன்னா அவங்க ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறப்ப நமக்கு அந்த ஃபுல் தோசைக்கும் பூரிக்கும் பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த கீமா கொஜ்ஜு தனியாக வாங்கிட்டோம்னா நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். மொத்தத்தில் எல்லா ஐட்டம்ஸோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் யாராவது அந்த சைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. அண்ட் எஸ், இட்ஸ் கபினி. யாருமே இந்த இடத்த கெஸ் பண்ணல, பட் தட்ஸ் ஓகே. கபினி வந்து ஒசூர்லேருந்து 4 hours ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் 7 o'clock ஒசூர்லேருந்து கிளம்பி கபினி ரீச் பண்ணுறப்ப 11:30 ஆயிடுச்சு. நான் சொல்கிற டைம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ டோட்டலாக எங்களுக்கு 4.5 hours ஆச்சு. நாங்கள் எங்கள் அக்காமடேஷனுக்கு புக் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா கபினி லேக் வியூ ரெசார்ட். ரெசார்ட்டுக்கு போகிற வழியே பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருந்துச்சு. ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய லேக். ரெசார்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்க, கொஞ்சம் நேச்சர் ஓரியன்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ரிசப்ஷனுக்கு தான் போனோம். வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்களும் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எங்களோட புக்கிங் நேம்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ரூம் ரெடியாக இருக்குது, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு. ரெசார்ட்டோட அவுட்டர் ஏரியா பார்க்கவே க்ரீனரியாகவும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ரூம் புக்கிங் பண்ணுறப்ப அவங்க எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணோம். ஸோ ஃபோட்டோஸை பார்த்து செலக்ட் பண்ண காட்டேஜ் இது தான். கீழே ஒரு ரூம் இருக்குது, ஸ்டெப் ஏறி மேலே போனால் மேலேயும் ஒரு ரூம் இருக்குது. ரூம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் ஏன்னு தெரியல, டேனியும் ஷையும் இந்த ரூம் வேணாம், பக்கத்தில் இன்னொரு காட்டேஜ் இருக்குது, அங்கே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க.
ஸோ அங்கேருந்து ஸ்டாஃப் கிட்ட கேட்டோம், டேனியும் ஷையும் சொன்ன ரூம் அவைலபிளாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தான் ஒரு கெஸ்ட் வெக்கேட் பண்ணிட்டு போயிருக்காங்க, எங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் டு ஹாஃப் அன் ஹவர் டைம் வேணும் அப்படின்ட்டு. அண்ட் அவங்க க்ளீன் பண்ணுற வரைக்கும் டைம் பாஸ் பண்ணணுன்றதுக்காக இங்கே ட்ராம்பலின் ஜம்ப் இருந்துச்சு. ஸோ சிவாவும் ஷையும் அதில் விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபுட்பாலும் விளாண்டுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வெதர் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் இருந்துச்சு அண்ட் லைட்டாக ட்ரிஸ்லிங்கும் ஆகிட்டு இருந்துச்சு. விளையாடுற டைமில் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து இடத்த க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு குட்டி காட்டேஜ் டூர் பார்த்துட்டு வாங்க. இந்த காட்டேஜ் 2 பெட்ரூம்ஸ் அண்ட் 2 பாத்ரூம்ஸ் கூட ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் எங்களுக்கு ரொம்பவே சஃபிஷியண்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த காட்டேஜோட லுக்கும் என்விரான்மெண்ட்டும் ஏதோ டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரியில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு எங்களுக்கு. இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிப்புக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்டே பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் வெதர் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப லைட்டாக மட்டும்தான் வெயில் அடிச்சது. மிச்சப்படி பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீஸியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ லக்கேஜஸ்லாம் ரூமில் வச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு டைனிங் ஏரியாவுக்கு தான் வந்தோம் லன்ச் சாப்பிட்றதுக்கு. ஃபுட் வந்து புஃபே சிஸ்டம் தான் இருந்துச்சு. ரொம்ப வாஸ்டான ஸ்ப்ரெட் இல்லைனாலும் அளவாக டேஸ்டியாக இருந்துச்சு. அன்னைக்கு ஸ்ப்ரெட் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 வெஜ் கிரேவி, கார்ன் புலாவ், கோபி 65, சிக்கன் கிரேவி, எக் கிரேவி, ஒயிட் ரைஸ், ரசம் அண்ட் பாயசம். இது இல்லாமல் ஹாட்டாக சப்பாத்தீஸும் போட்டு கொடுத்தாங்க. ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா பக்கா ஹோம் ஸ்டைல் ஃபுட் தான் இருந்துச்சு. அண்ட் எங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லன்ச் சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமுக்கு வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ரூமுக்கு வெளியே இருந்த அந்த போர்ட்டிகோ ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஈவினிங்க்கு எங்களுக்கு பெருசாக எங்கேயும் வெளியே போகிற பிளானும் இல்லை. ரெசார்ட்குள்ளேயே ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் ஐடியா பண்ணியிருந்தோம். டைனிங் ஏரியாவிலேருந்து மொத்த ரெசார்ட்டோட வியூவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டேனியும் ஷையும் கொஞ்சம் நேரம் பேட்மிண்டன் விளையாடலான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் வந்து ப்ராப்பராக விளையாடவே முடியல. அவ்வளோ ப்ரீஸு, காக் எங்கெங்கேயோ போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்த காட்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நெட்வொர்க் கனெக்ஷனே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் வைஃபைல வேலை இருந்ததால் ரிசப்ஷனில் வந்து வைஃபை பாஸ்வேர்ட் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ரெசார்ட்டோட நைட் வியூ பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு லைட்டிங்ஸோட. ஒரு 8 o'clock அப்புறம் கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரெசார்ட்காரங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன். ஏன்னா டே டைமில் கூட ஒன்றுமே தெரியல. ஈவினிங் ஆக ஆக ரொம்ப குளிர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஈவினிங் ஃபுல்லாக நாங்கள் அந்த ரெசார்ட்லேயே வெளியே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு டைமுக்கு மேலே குளிர் தாங்க முடியலன்னு தான் ரூமுக்கு போய் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு வந்தேன். அதுக்குள்ளே கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கேம்ப் ஃபயரில் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு டின்னர் சாப்பிட்டு ரூமுக்கு போய் தூங்கியாச்சு. How is Upindi? It's better than yours. Yeah, actually. அண்ட் டே 2 அட் கபினி சூப்பராகவே ஸ்டார்ட் ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி, கிழங்கு, வெஜிடபிள் ரவா உப்மா வித் கோகனட் சட்னி அண்ட் ஃபைனலாக ஒரு கப் ஆஃப் ஹாட் டீ. பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொராக்கிள் ரைடு இந்த நியர்பை லேக். ஸோ அந்த ரெசார்ட் ஸ்டாஃப்ஸ் கிட்ட நாங்கள் முன்னாடி நாளே சொல்லியிருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொராக்கிள் ரைட் பண்ணுறோன்ட்டு. ஸோ அவங்க அந்த போட்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க லேக்கில் தான் நாங்கள் ரைடுக்கு போகிறோம். அண்ட் இதுக்கு போக போகிறோம்னு தெரிஞ்சோடனே நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்னென்னா, நம்ம ரைட் பண்ணுறது கிடையாது தானே அப்படின்ட்டு.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட கோவாக்கு போயிருந்தப்ப கயாக்கிங் பண்ணுறோம் அப்படின்ட்டு என்னால் ரோ பண்ணவே முடியல. கடைசியில் அங்கே இருக்கவங்கள கூப்பிட்டு எங்களோட போட்டை இழுத்துட்டு போயிட்டு தான் விட சொன்னது. அந்த மாதிரி சீன் எதுவும் இங்கே ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால தான் கேட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா இங்கே சிவா இருக்கிறாரு. பட் ஸ்டில் நான் என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி ஒரே போட்டில் எல்லோரும் போவோன்ட்டுலாம் எனக்கு தெரியாது. 2 போட் இருக்கும், ஒரு போட்டில் 2 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரின்னு நினச்சேன். அண்ட் தேங்க்ஃபுல்லி ஒரே போட்டில் 4 பேரும் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு தாத்தா வந்து ரோ பண்ணிகிட்டு இருந்தார். என்னதான் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருந்தாலும் எனக்கு தண்ணினாலே ரொம்ப பயம். ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல, தண்ணியில் கண்டோன்ட்டு, அந்த மாதிரி தான் போல இருக்குது. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. அதனாலேயோ என்னவோ எனக்கு தெரியல, சின்ன வயசுலேருந்தே தண்ணினா கொஞ்சம் பயம். பட் இந்த ரைடு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா நடு லேக்கில் எடுத்துகிட்டு போய் பயங்கரமாக வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். ஒரே இடத்துல நிறுத்தி அந்த போட்டை மட்டும் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தார். பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் அந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கொராக்கல் ரைட் முடிச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ வண்டி எடுத்துகிட்டு சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போனோம். வில்லேஜ் சைட்லாம் சுற்றி பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் எடிட்டிங் வேலையை பார்த்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகிட்டோம். Most excited one. Yeah, we are going to safari. Yeah, Hope we see hopefully. tigers. Yeah, hopefully. Fingers crossed. அண்ட் எங்களோட அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட்குள்ளே சஃபாரி ரைட். கபினின்ட்டு நம்ம கூகுளில் போட்டு பார்த்தாலே தெரியும். இட்ஸ் நோன் ஃபார் ஃபாரஸ்ட் அண்ட் டைகர்ஸ். இந்த கபினி ட்ரிப் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணது. பட் ஏதோ ஒரு ரீசன்னால தள்ளி போய் இப்போ தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் போகிறோன்ட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமே பசங்க சொன்னது என்னென்னா, நாங்கள் கண்டிப்பாக டைகரை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. அண்ட் நான் அவங்கக்கிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். இது வந்து பியூர்லி லக் பேசிஸ் தான். நமக்கு லக் இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் மசனகுடிக்கு போயிருக்கிறப்ப பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் சஃபாரி போயிருந்தோம். அந்த டைமில் கொஞ்சம் கூட லக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். டைகர்ஸ், லெப்பர்ட் இந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்கல. டீர் மட்டும்தான் பார்த்தோம். பட் பசங்க அதுக்கெலாம் அவ்வளோ எக்ஸைட் ஆகலை. அதனாலேயே இந்த வாட்டி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சஃபாரியில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து வேன், இன்னொன்று ஜீப். இந்த வாட்டி நாங்கள் ஜீப் தான் ஆப் பண்ணோம். மசனகுடியில் நாங்கள் வேனில் போனோம். அந்த சஃபாரியோட ஒரிஜினல் எஃபெக்ட் கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி ஜீப். சஃபாரியோட ஜர்னி 3:34க்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன 5 மினிட்ஸ்லேயே எலிஃபெண்ட் ஸ்பாட் பண்ணோம். மதர் அண்ட் பேபி எலிஃபெண்ட் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனால் ஸ்பாட்டட் டீர்லாம் இருந்துச்சு. பட் டேனியும் ஷையும் இதுக்கெலாம் பெருசாக சாட்டிஸ்ஃபையே ஆகலை. அவ்வளோதான், எங்களுக்கு லக்கே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு டைகர் நடந்து வந்துட்டுருக்கு. டைகரை பார்த்தோன்னே டிரைவரும் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அது அப்படியே மெதுவாக எங்களை நோக்கி நடந்து வந்துட்டுருக்கு. டேனியும் ஷையும் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க. எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம், அதுக்கு மேலே பயம். அதுக்கிட்ட வர கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எங்களை முறைச்சி பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா கிராஸ் பண்ணி அந்த பக்கம் ரோடுக்கு போயிடுச்சு. டைகர் அந்த சைடு போனதுமே டிரைவர் அண்ணா என்ன கெஸ் பண்ணாருன்னா, அந்த சைடு தண்ணி இருக்குது, அது குடிக்க தான் போகும். ஸோ நம்மளும் ஜீப்பில் போய் அந்த தண்ணி கிட்ட நின்று பார்க்கலாம் வருதா அப்படின்ட்டு சொன்னார். அண்ட் போகிற வழியில் நிறைய அழகான பீகாக்ஸும் இருந்துச்சு. டிரைவர் அண்ணா கெஸ் பண்ண மாதிரியே அதே இடத்துல அது தண்ணி குடிக்க தான் வந்துச்சு. இந்த தண்ணி குடிக்கிற சீன் கூட கொஞ்சம் லாங் ஷாட்டில் தான் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கப்பயே எதிரில் வந்ததுலாம் அந்த ரொம்ப க்ளோஸ்அப்பான ஷாட். இவ்வளோ க்ளோஸ் டிஸ்டன்ஸில் டைகரை இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, ஜீப் ஆப் பண்ணதால தான் அந்த அண்ணா சந்துக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து டைகரை பார்க்க முடிஞ்சுது. வேன்லாம் நம்ம ஆப் பண்ணியிருந்தோன்னா அது ரொம்ப நேரோவான ரோட்ஸ்லலாம் போகாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்றப்ப டைகர் வந்து ஃபாரஸ்டோட மெயின் ரோட்ல வந்தால் மட்டும்தான் வேனில் இருக்கவங்களாம் பார்க்க முடியும். ஜீப்புன்றதுனால ஃபாரஸ்டோட ரொம்ப இன்டீரியர் பார்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததால் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் டீர் ஃபைட்டிங்லாம் கூட நாங்கள் பார்த்தோம். நாங்கள் சஃபாரி கிளம்பின டைமில் பார்த்தீங்கன்னா 11 வண்டிங்க எங்கள் வண்டியும் சேர்த்து ஃபாரஸ்ட்குள்ளே போச்சு. அதில் டைகரை ஸ்பாட் பண்ண ஃபர்ஸ்ட் வண்டியே எங்களது தான். ஸோ இந்த டிரைவர் அண்ணா மற்ற ஜீப் டிரைவர்ஸ்க்கு கால் பண்ணி எங்கள் பின்னாடி ஒரு 4-5 ஜீப்ஸும் வந்து அவங்களும் எல்லாரும் டைகர்ஸை பார்த்தாங்க. அண்ட் ஒரு ஜீப்பில் 2 ஃபேமிலிஸ் அக்காமடேட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி எங்களோட ஃபாரஸ்ட் சஃபாரி ரொம்பவே திருப்தியாக முடிஞ்சது. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் ரெசார்ட்குள்ளே வர்றப்ப டைம் ஆல்மோஸ்ட் 7 ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கெஸ்ட்ஸ்லாம் செக்இன் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி நாளை விட அடுத்த நாள் இன்னும் ஆளுங்க ஜாஸ்தியாக இருந்தாங்க. நல்லாவும் இருந்துச்சு.
டின்னர் சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டு நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 3rd டே மார்னிங் நாங்கள் வெக்கேட் பண்ணுறோம். எப்போவுமே நமக்கு அந்த வெக்கேட் பண்ணணும் அப்படின்ற டைம் வரப்போ தான் தோணும், என்னடா வெக்கேஷன் அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு. கபினியில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சஃபாரி கொராக்கல் ரைடை தாண்டி பெருசாக எதுவுமே கிடையாது. 75 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருப்பு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ரோடும் சரியில்லை, அங்கே தண்ணியிலலாம் இறங்கி விளையாட அலோவ் பண்ணுறாங்களான்ட்டு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிட்டு தண்ணியில் இறங்காமல் சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்கு எதுக்கு போகணுன்ட்டு நாங்கள் அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டோம். இதை தவிர வேறு சைட் சீயிங்லாம் கபினியில் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே வந்து ஃபாரஸ்ட் சஃபாரி தான் மெயினான ஒரு விஷயம். வேணும்னா இன்னொரு வாட்டி போகலாம், பட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்பே சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக நம்ம டைகரை ஸ்பாட் பண்ணிட்டோம். ஏன்னா எங்கள் கூட தங்கியிருந்த வேறு கெஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் டைம் சஃபாரி போயிட்டு எந்த அனிமல்ஸும் ஸ்பாட் பண்ணலைன்ட்டு இன்னொரு வாட்டியும் சஃபாரிக்கெலாம் போயிருக்காங்க. பட் அதிசயமாக ஏதோ நமக்கு லக் இருந்ததால் டைகர்லாம் ஸ்பாட் பண்ணிட்டோம். எலிஃபெண்ட் இந்த மாதிரி வேறு அனிமல்ஸும் பார்த்தோம். ஸோ இன்னொரு வாட்டி சஃபாரி போகிற ஐடியா இல்லை. ஸோ 3rd டே கபினியிலேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு மைசூருக்கு போய் 2 இடம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. இத்தனை வருஷமாக ஒசூரில் இருக்கோம். மைசூர் வந்து பார்த்திங்கன்னா ஒசூர்லேருந்து 2 hours டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பட் மைசூருக்குன்னு தனியாக போய் சுற்றி பார்த்ததெல்லாம் கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு 8th or 9th இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஃபேமிலியோட பெங்களூர் மைசூர் ட்ரிப்புக்கு வந்திருந்தோம். அப்போ தான் மைசூர் லாஸ்ட்டாக சுற்றி பார்த்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 years முன்னாடி மைசூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். டேரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒசூருக்கு வந்தாச்சு. மைசூரில் முக்கியமான 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து ஜூ அண்ட் இன்னொன்று பேலஸ். நான் அது ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்துருக்கேன், பட் டானிஷா யூவை கூப்பிட்டுட்டு போனதே கிடையாது. அண்ட் ஆல்சோ நம்ம கபினிலேருந்து ரிட்டர்ன் போகிறப்ப மைசூர் ஆன் த வேல வருது. ஸோ அப்படியே இந்த 2த்தையும் பார்த்துட்டு போயிடலான்ட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா இந்த 2த்துக்காக நம்ம திருப்பி தனியாக மைசூருக்கு வரப்போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஜூக்கு தான் போயிருந்தோம். அன்னைக்கு பார்த்து மைசூரில் சரியான வெயில். கபினிக்கும் மைசூருக்கும் அவ்வளோ வெதர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அண்ட் இங்கே ஜூவில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு. லயன், டைகர் அண்ட் டைகர் வந்து ஒயிட் டைகர்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா லெப்பர்ட், பேர், கொரிலா, சிம்பான்சி, ஹிப்போபோட்டமஸ், ஜீப்ரா, ஜிராஃப், எலிஃபெண்ட், ஹைனா, அப்புறம் நிறைய கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ், இந்த மாதிரி லிஸ்ட் பெருசாக போயிட்டே இருந்துச்சு. ஜூ ரொம்ப வாஸ்ட்டாக இருந்துச்சு. இருந்த வெயிலுக்கு கொஞ்சம் டயர்டும் ஆயிடுச்சு. ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா பக்கி இருந்துச்சு. நம்ம வேணும்னா அதை ஆப்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏறி உட்காந்துட்டா போதும், அவங்களே வண்டி ஓட்டி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பட் என்னென்னா தூரத்துலேருந்தே எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். வண்டியில் உட்காந்துட்டு கிட்ட போய் நம்ம அனிமல்ஸை பார்க்குற மாதிரி இருக்காது. அதனால நாங்கள் அந்த ஆப்ஷனே வேணான்னு சொல்லிட்டோம். இந்த பெரிய அனிமல்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக ரெப்டைல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். எனக்கு ஜென்ரலாகவே அனிமல்ஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் பசங்களுக்கு ஜூ காட்டணுன்றதுனால அவங்கள கூப்பிட்டுட்டு வந்தோம். பெரிய அனிமல்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு அவங்க கூட சேர்ந்து பார்த்துட்டேன். பட் ரெப்டைல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால் அவங்க 3 பேரையும் மட்டும் போக சொல்லிட்டு நான் அந்த சைட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம ஜூவில் அனிமல்ஸை பார்க்குறதுக்கும் ஃபாரஸ்ட் சஃபாரியில் போய் அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜூவில் வந்து நமக்கு 100% தெரியும் இந்த அனிமல்ஸ்லாம் இருக்கும், நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் சஃபாரியில் வந்து நமக்கு லக் இருந்தால் தான் பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், அது கேஜ்குள்ளெல்லாம் இருக்காது, ஓப்பனில் இருக்கும். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் அட்வென்ச்சராக தான் இருக்கும் அது. என்னதான் அனிமல்ஸ் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் சஃபாரியை மட்டும் நான் ரொம்ப தரோவாக என்ஜாய் பண்ணேன். ஒரு மாதிரி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஜூ ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியே வர்றப்போ ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஏதாவது நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்லாம் பார்க்கலான்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, லஞ்ச் முடிச்சுட்டு பேலஸ்க்கு போகணும். பேலஸ் முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப வைஷாலியில் சாப்பிடணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வைஷாலி கிராஸ் பண்ணுறப்ப ஈவினிங் ஒரு 7 o'clock தான் இருக்கும். ஸோ ஏர்லி டின்னர் தான் சாப்பிட போகிறோம். அப்போ ஹெவியாக லஞ்ச் சாப்பிட்டுட்டா ஏர்லி டின்னர் நம்மளால் சாப்பிட முடியாதுன்ட்டு வேறு ஏதாச்சும் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலான்றப்ப இந்த ரெஸ்டாரண்ட் கிடச்சிது. ஒரே ஒருத்தவங்க தான் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, பட் பாசிட்டிவாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒருத்தரோட ரிவ்யூ வச்சு எப்படி நம்பி போகிறதுன்ட்டு நினச்சிட்டே இருந்தோம். பட் அதுக்கு மேலே டைமும் இல்லை தேடி பார்க்குறதுக்கு. சரி ட்ரை தான் பண்ணி பார்க்கலான்ட்டு வந்தோம். ஆனால் லைட்டாக பயமாகவும் இருந்துச்சு. இன்கேஸ் ஃபுட் நல்லா இல்லைன்னா 3 பேரோட கோவம் என் பக்கம் தான் திரும்பும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொன்னேன். அதுக்கு மேலே எல்லாருக்கும் பயங்கரமான பசி வேறு. அண்ட் மஸ்ட் சே ஃபுட் வந்து ரொம்பவே ஆசமாக இருந்துச்சு. இட்டாலியன் டைப் ஃபுட் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட். அண்ட் அவங்களோட ஹைலைட்டே ஜெலட்டோ தான். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. பட் ஃபில்டர் காஃபி ஃப்ளேவர் நான் ஜெலட்டோவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்.
லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேலஸ்க்கு வந்துட்டோம். எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. ஜூலேருந்து நாங்கள் போன ரெஸ்டாரண்ட், அகெயின் ரெஸ்டாரண்ட்லேருந்து பேலஸ்க்கு வந்தது எல்லாமே கிட்ட தான் இருந்துச்சு. பேலஸ் பார்த்துட்டு டேனியும் ஷையும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவங்க படத்தில் தான் பார்த்துருக்காங்க, நேரில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க 2 பேரும் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போகணும், அந்த காலத்தில் ராஜா ராணி அவங்க கூட இருந்தவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நேரில் பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் பேலஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் இந்த பேலஸை செகண்ட் டைம் விசிட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கிறப்ப ஃபேமிலியாக ட்ரிப்புக்கு வந்திருந்தோம். அண்ட் சிவாவும் ஆல்ரெடி பார்த்துருக்காரு. இந்த மாதிரி பேலஸ்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு தோணும் அந்த காலத்தில் ஆளுங்க எவ்வளோ டேலண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ நுணுக்கமான ஆர்கிடெக்சரல் டிசைன்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. பட் எந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் இல்லாத காலத்தில் இப்படிலாம் கட்டியிருக்காங்கன்னா ரியலி கிரேட். இந்த ஒரு பேலஸ் மட்டும் இல்லை, நான் கேரளாவில் கூட ஒரு பேலஸ்க்கு போயிருக்கேன். நிறைய இடத்துல பேலஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எத்தனையோ கோயிலுங்க கூட அந்த காலத்தில் கட்டினதுலாம் இன்றைக்கி பார்க்குறப்ப கூட ரொம்பவே அழகாக இருக்குது. பேலஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தால் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஃபோட்டோ எடுத்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஃபேமிலி பிக்சரும் எடுத்துகிட்டு வர வழியில் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அப்புறம் சாண்டிலில் விசிறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பேலஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே சேரியட்டை பார்த்துட்டேன். பட் பேலஸ் என்ட்ரி டைம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பேலஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சேரியட் ரைட் போகலான்ட்டு நினச்சிருந்தேன். பேலஸ்க்கு வெளியவே ஒரு ரவுண்ட் சூப்பராக இருந்துச்சு ரைடு. கீழே இறங்கிட்டு கிட்ட போய் ஹார்ஸெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அது லைட்டாக இந்த பக்கம் திரும்பவுமே கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க. அப்புறம் ஷையும் முன்னாடி ஏறி உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டா, அதையும் பண்ணிக்கிட்டா. அவ்வளோதான். இந்த சேரியட் ரைட் முடிஞ்சோடனே அப்படியே நாங்கள் ஒசூருக்கு கிளம்பியாச்சு. ஆன் த வே மைசூர் ரோடில் நிறைய ஹேண்டிகிராஃப்ட் ஸ்டோர் இருந்துச்சு. சரி ஒரு கடையில் போய் என்னதான் இருக்குன்ட்டு பார்த்துட்டு வந்தோம். நிறைய வுட்டில் செஞ்ச திங்ஸ்லாம் இருந்துச்சு அண்ட் எல்லாமே ஹேண்ட்மேட். ஃபைனலாக டின்னருக்கு நம்மளோட ஃபேவரட்டான ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணதும் இங்கே தான் அண்ட் முடிக்கிறதும் சேம் பிளேஸ். ஆன் த ஹோல் எங்களோட ரோட் ட்ரிப் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சது. டேனிஷ் ஐயுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட் அண்ட் புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இந்த ட்ரிப்பில். அண்ட் நம்மளோட ரெகுலர் ரொட்டீன்லேருந்து ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்து ரிலாக்ஸ் பண்ண மாதிரியும் இருந்துச்சு இந்த ட்ரிப். இந்த vlog-ஐ நான் இங்கோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். until then bye, take care. Missing someone